இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்க பர்சன நீங்க திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வில் யூ மேரி யுவர் பெர்சன்? நீங்க நினைச்ச பர்சன உங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியுமாங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஃபைல் ரீடிங் மாதிரி தான் வச்சிருக்கேன். ஃபைல் 1 அண்ட் ஃபைல் 2. ஓகேவா? ஸோ நான் ஃபைல கிட்டக்க காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நம்ம சேனல்ல நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எனக்கு இன்னுமே ஒரு கிரேட் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. ஃபேஸ்புக்லயும் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். யூடியூப்ல எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே சப்போர்ட்டை ஃபேஸ்புக்லயும் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ பைல் கிட்டக்க காமிக்கிறேன். இது பைல் 1. ஓகேங்களா? இந்த பைல் அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா யோர் குரூப் 1 பைல் 1. இது பைல் 2. இந்த பைல் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னா நீங்க பைல் 2. ஓகே, இப்போ பாத்திரலாம். இது ஜெனரல் அட்வைஸ், அதாவது இது குரூப் 1க்கான அட்வைஸ், இது குரூப் 2க்கான யூனிவர்ஸ் அட்வைஸ். மேரேஜ் லைஃப்ல எப்படிப்பட்ட ஒரு அட்வைஸ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்கன்னு கடைசியா பார்க்கலாம். இப்போ பைல் 1க்கான ரீடிங். இந்த பைல் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா யோர் பைல் 1. வெல்கம் பைல் 1. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்னும் போதே நீங்க 2 பேருமே செப்பரேஷன்ல இருக்கீங்க இப்போதைக்குங்கிறது கிளியரா தெரியுது. குரூப் 1, அதாவது டீப்லி ஹர்ட் ஆயிருக்கீங்க. நீங்களும் சரி, உங்க பர்சனும் சரி, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. அதனால நீங்க 2 பேருமே டீப் ஹர்ட்டா ஆயிருக்கீங்க. இது ரொம்ப கரண்டா நீங்க 2 பேரும் பேசிக்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான ஒரு பேச்சுவார்த்தையில இந்த ரிலேஷன்ஷிப் இல்ல. ஒரு செப்பரேஷன்ல தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஐ திங்க் எப்படி சொல்றதுன்னா ஒரு பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிரேக்கப் அப்படிங்கிறது ஒரு பெர்மனண்டான பிரேக்கப்பா இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமா, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கார்ட்ல அப்படியே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு எடுத்தோடனே பிரேக்கப், ஹார்ட் பிரேக்கன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அடுத்தடுத்த கார்ட்ல பிரேக்கப் பிரேக்கப்பாவே இருக்குமா, இல்ல இவங்க கூட நீங்க திருமணம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கார்ட் ஒர்க் ஆன் யுவர் பார்ட்னர்ஷிப். ஓகே, இப்போ பிரேக்கப் அப்படின்னு வந்திருக்குன்னே நிறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். என்னடா எடுத்தோடனே கார்டு பிரேக்கப்ல வந்திருக்கே. பிரேக்கப்ல தான் வந்திருக்கு, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. கரண்ட்லி நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அதுதான் பிரேக்கப்பே தவிர அப்படியே அது ஒரு பெர்மனண்டான ஒரு பிரிவா இருக்குமான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா இந்த கார்டை பாருங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க 2 பேரும் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? நீங்களும் கோவத்துல இருக்கீங்க, அவங்களும் கோவத்துல இருக்காங்க அப்படின்னா 2 பேராலையும் என்ன செஞ்சுக்க முடியாது, திரும்ப சேர்ந்துக்க முடியாது. இது ஜெனியூனா கல்யாணம் வரைக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு உங்க மனசுல ஒரு ட்ரூ இன்டென்ஷன்ஸ் இருக்கும். இல்லாம நிச்சயமா இருக்காது. எவ்வளவுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கடந்துட்டேன், நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் மனசுல ஒரு ஓரத்துல சின்னதா இந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும், இவங்களை நம்ம மேரேஜ் பண்ணா நல்லா இருக்கும்னு நிச்சயமா நீங்க யோசிப்பீங்க. இவ்வளோ ஹர்ட்டிங் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களும் உங்களை பத்தி யோசிக்கிறாங்க. நம்மளுக்குள்ள இவ்வளோ சண்டை இருக்கு, இவ்வளோ செப்பரேஷன் இருக்கு, நம்மளுக்குள்ள சரியான புரிதல் இல்ல. இருந்தாலும் எனக்கு இந்த பர்சனை பிடிச்சிருக்கு, இவங்க கூட எனக்கு கல்யாண வாழ்க்கை இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்க பர்சன் யோசிக்கிறாங்க குரூப் 1. அதே மாதிரி திரும்ப ஒரு சான்ஸ் எனக்கு குடு அப்படிங்கிற மாதிரியும் கேக்குறாங்கன்னு சொல்லலாம். அதாவது திரும்ப ஒரு சான்ஸ் குடு, நம்ம 2 பேரும் திரும்ப என்ன செய்யலாம், திரும்பவும் நம்ம ஒன்னா ஆகலாம். அதாவது திரும்ப நம்ம பழைய மாதிரி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ள போலாம். நமக்கு நடந்த ஹர்ட்டிங்ஸ் எல்லாமே நீ விட்டு திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஒர்க் பண்ணலாம். திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ் நீ கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சன் கேக்குறாங்க. அப்படி கேக்குறாங்கனாலே உங்க கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க இந்த ஆசை இல்லாம அவங்க அப்படி ஒரு வார்த்தையை கேட்க மாட்டாங்க. திரும்ப சான்ஸ் கொடு அப்படின்னு கேக்குறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறது மட்டும் கிடையாது, 2 பேரும் சேர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பியும்
யோசிச்சு பார்க்கணும். அதாவது எந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தீங்க? இப்போதைக்கு உங்களுக்கு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? ஏன் நீங்க வந்து திடீர்னு இப்படி சடனா வந்து ஒரு பிரிவை நோக்கி போயிட்டீங்க? இந்த பிரிவை வந்து எப்படி சரி பண்ணலாம்னு 2 பேருமே உட்கார்ந்து பேசணும். 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒர்க் பண்ணணும். 2 பேருக்குமே ஈக்குவலான அந்த லவ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கட்டாயமா இருக்கு. நீங்க குரூப் 1 சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சன் மேல உங்களுக்கு பயங்கர கோவம் இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஒரு ஓரத்துல உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா இந்த பர்சன் மேல உங்களுக்கு அவ்வளோ லவ் வந்து இருந்திருக்கும் ஸ்டார்டிங் பீரியட்ல. அதுதான் இப்ப அப்படியே கோவமா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ திரும்ப நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த பர்சனை பத்தி யோசிச்சு பாருங்க. எனக்கு ஏதோ இவங்க வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரா வருவாங்க. அதாவது நீங்க இவங்கள மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருந்திருக்கு. உங்களுக்கும் இருந்திருக்கு, உங்க பர்சனுக்கும் இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க வந்து திரும்ப ஒரு சான்ஸ் கொடுங்கிற மாதிரி கேக்குறாங்க. நீங்களுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொமான்டிக் ஏஞ்சல் சைட்ல இருந்துமே சொல்றாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை மேரேஜ் பண்றதுக்கு வந்து தகுதியான ஒரு பர்சனா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப உங்களுக்கு கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு பிடிச்சதை வந்து பண்ணிருக்கலாம், பிடிக்காததையும் நீங்க பண்ணிருக்கலாம். தப்பு பண்றதுன்றது வந்து ஒரு காமனான விஷயம்தான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த பர்சன் சைட்ல இருந்து ஒரு ஜென்யூனான எஃபர்ட் வந்திருக்குமான்னு கேட்டா இல்ல. உங்களை ஹர்ட் தான் வந்து மோஸ்ட்லி பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களுடைய இந்த கோபத்துக்கும் காரணமா இருக்கும். ஆனாலும் இந்த பர்சன் வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் ஃபியூச்சர்ல நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சனா மாற போறாங்க அப்படிங்கறது வந்து டேம் ஷுவர். கண்டிப்பா மாறுவாங்க. இப்போதைக்கு அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கலாம். அதாவது அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல வந்து உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், உங்களை வந்து தப்பா பேசி இருந்திருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்காக ஜென்யூனா மாறுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு சான்ஸ் வந்து கேக்குறாங்க. இவங்களை நீங்க மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா இவங்க கூட வந்து ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் வந்து உங்களால வாழ முடியும். இவங்க கூட வந்து ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாவே ஒரு நல்ல முறையில அமையும். தப்பே பண்ணலன்னு சொல்ல முடியாது, தப்ப திருத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன் மாதிரிதான் எனக்கு தெரியுது. குரூப் 1 அடுத்த கார்டு ஓபன் பண்ணலாம். கீப் அண்ட் ஓப்பன் மைண்ட். இதுவும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப முக்கியம். குரூப் 1 நீங்க வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருக்கணும். அதாவது இந்த பர்சனை பத்தி நீங்க சில விஷயங்கள் வந்து உங்க மனசுல வச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் இந்த பர்சன் வந்து நடத்திருப்பாங்களா, நடந்துக்குவாங்களா, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அட்லாஸ்ட் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா உங்களை வந்து ஹர்ட் பண்ற மாதிரியும், உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரியும், டாக்ஸிக்காவும், உங்களை வந்து ரொம்ப போட்டு சித்திரவதை பண்ற மாதிரியும் உங்க பிஹேவியர் வந்து ஃபியூச்சர்ல இருக்காது. ஆனா இவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது குட்டி குட்டி விஷயங்கள் இவங்க கிட்ட உங்களுக்கு நிச்சயமா பிடிக்காம தான் இருக்கும். எங்களுடைய ஏதோ ஒரு பிஹேவியர் வந்து உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது அவங்களுக்கு மாறுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அது அவங்களோட பிறவி குணமே அப்படிதான். ஒரு சேட்டத்தனமா, கொஞ்சம் என்ன செய்யறது, துருன்னு இருந்துகிட்டு அப்படிதான் அவங்க இருக்காங்க. ஆனா அந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும். அதை அவங்க மாத்திப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமா மாத்திக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்ல, பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிச்சயமா அவங்க மாத்திப்பாங்க. ஆனா குட்டி குட்டி விஷயத்த வந்து நீங்க ஓப்பன் மைண்டோட என்ன செஞ்சுக்கணும், இவங்க கிட்ட வந்து நீங்க ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கும். அதை வந்து இவங்க என்னைக்குமே மாத்திக்க மாட்டாங்க. அந்த ஒரு கிண்டல் பண்றதோ, டீஸ் பண்றதோ, இல்ல உங்களை விளையாட்டுத்தனமா உங்ககிட்ட பேசுறதோ, அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு குணமாவே இவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அது வந்து இவங்களுக்கு மாறாது. உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னா வேணா குறைச்சுப்பாங்க, ஆனா மாத்திக்க மாட்டாங்க. உங்களை வந்து ஹர்ட் பண்ணிருப்பாங்கல்ல, ரொம்ப டீப்பா இன்டென்ஷனலா உங்களை காயப்படுத்திட்டு உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல. உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப்னு ஒரு விஷயம் இங்க சொன்னேன்ல, உங்களை ஹர்ட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, உங்களை ரொம்ப காயப்படுத்தின விஷயத்த டெஃபினட்டா அவங்க மாத்திப்பாங்க. கல்யாணம் லைஃப்ல வந்து அது ஷியரா அவங்க பண்ண மாட்டாங்க.
உங்களுக்காக வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, மாத்திப்பாங்க. நீங்க வேணும்னு அவங்க ஜென்யூனா நினைக்கிறாங்க குரூப் 1. ஆனா இந்த குட்டி குட்டி விஷயம் இருக்குல்ல, உங்களை ஹர்ட் பண்ணும். பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் அவங்களே மாத்திப்பாங்க. குட்டி குட்டி விஷயமும் உங்களை ஹர்ட் பண்ணும். அதை வந்து அவங்க மாத்திப்பாங்களான்னு கேட்டா நான் சொன்ன மாதிரி மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மிதான். அதாவது குறைச்சிப்பாங்க. ஆனா மாத்திக்க மாட்டாங்க. அங்கங்க அவங்களுடைய விளையாட்டுத்தனம் வந்து இருக்கும். அத வந்து நீங்க ரொம்ப ஓப்பன் மைண்டடோட சரி இந்த பர்சன் வந்து இப்படிதான், இவங்களுக்கு நம்ம மேல ட்ரூ லவ் வந்து இருக்கு, ஆனாலும் நம்மள வந்து இந்த மாதிரி அப்பப்போ நம்மள வந்து ஒரு கிண்டல் பண்ணுவாங்க, இல்ல நம்மள வந்து எப்பவுமே ஒரு கலாய்ச்சிட்டே தான் இருப்பாங்க, நமக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலும் இந்த பர்சன் வந்து அதை பண்ணதான் செய்வாங்க, இவங்களால அதை மாத்திக்க முடியாது, ஆனா நமக்காக குறைக்கணும்னு எஃபர்ட் போடுறாங்கல்ல, அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்து நீங்க வந்துடணும். ஏன்னா இந்த பர்சன் வந்து இன்டென்ஷனலா உங்களை வந்து எந்த இடத்துலயுமே ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அதையும் மீறி உங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து இந்த பர்சனை வந்து ஓப்பன் மைண்டடோட வந்து என்ன செஞ்சுக்கணும், அக்செப்ட் வந்து நீங்க பண்ணிக்கணும். அப்பதான் இவங்க கூட இருக்கிற மேரேஜ் லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா போகும். அதுக்காக இவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க, ரொம்ப போட்டு சித்திரவதை பண்றாங்கன்னா நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லல. சின்ன சின்ன விஷயத்த நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களை இவ்வளோ நாள் பெரிய அளவுல இந்த பர்சன் ஹர்ட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, அதை நிச்சயமா இந்த பர்சன் சைட்ல இருந்து மாத்திப்பாங்க. ஏன்னா அவங்கதான் இங்க செகண்ட் சான்ஸ் வந்து கேக்குறாங்க, இன்னொரு சான்ஸ் கூடன்னு கேக்குறாங்க. அப்ப டெஃபினட்டா மாத்திப்பாங்க. இவங்க கூட உங்க கல்யாண லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். அவங்களுடைய பிளானை ட்ரஸ்ட் பண்ணுங்க குரூப் 1. நிச்சயமா இந்த பர்சன் கூட உங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இவங்க உங்க சோல்மேட் தான். இருந்தாலும் உங்க 2 பேருக்குள்ள அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சண்டை வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க பெருசா கேர் பண்ணிக்காதீங்க. குட்டி சண்டை சீக்கிரமாவே எண்ட் ஆயிடும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல அப்பப்போ ஒரு சண்டை இருந்தாதான் சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா பெரிய பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா நிச்சயமா அதை கவனிக்க வேண்டிய பிரச்சனை தான். அதுதான் சின்ன சின்ன பிரச்சனையில இருந்துதான் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க செப்பரேஷன்ல இருக்கீங்க. அத நிச்சயமா இந்த பர்சன் வந்து மாத்திப்பாங்க. உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்க கூட இவங்க லைஃப் லாங் டிராவல் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அந்த எண்ணம் வந்து ஜென்யூனா இருக்கு. மத்தபடி இவங்களுடைய ஹர்ட்டிங் வந்து உங்களை வந்து ரியலா இவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருக்காங்க. குட்டி குட்டியா ஆரம்பிச்சு பெரிய அளவுல வரைக்கும் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவங்க சின்னதா ஹர்ட் பண்றது கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல எல்லாத்தையும் தாண்டி, நீங்க வேணாங்கிற மாதிரி, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. ஏன்னா நீங்க அவங்கள அவ்வளவு தூரம் வந்து அவங்க உங்களை எவ்வளவு பேசினாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஆனா இவங்க உங்க பெரிய அளவுல இவங்க உங்களை ஹர்ட் பண்ணும்போது அதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சொல்லப்போனா அதுதான் இவங்க கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சு வரக்கூடிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் அவங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஏன்னா மேரேஜ் லைஃப் அப்படின்னு வரும்போது ரொம்ப மெச்சூர்டா இந்த பர்சன் நடந்துக்கக்கூடிய எனர்ஜிஸ் வந்து ஹெவியா இருக்கு. எனக்கு வந்து இது சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தெரியுது. சோல்மேட் கனெக்ஷன்னாலே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கதான் செய்யும். புயலுக்கு அப்புறம் தான் அமைதி, புயலுக்கு பின் தான் அமைதி சோல்மேட் கனெக்ஷன்னாலே. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப பிரிகிற மாதிரி இருக்கும், ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அட் லாஸ்ட் ஒரு அழகான லைஃப், ஒரு மேரேஜ் லைஃப் நிச்சயமா குரூப் 1 இந்த பர்சன் கூட உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? லாஸ்ட் கார்ட் காஃபி கப். ஓகே, ஸோ இவங்க கூட நீங்க மீட் பண்ணுவீங்க, இவங்க கூட நீங்க சகாசமா உட்காந்து பேசுவீங்க. திரும்பியும் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ, அதாவது நீங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்துதான் அப்புறம் கப்பிள்ஸா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்து அப்புறம் லவ் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கீங்கன்னு சொன்னா திரும்ப உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகி லவ் வந்து திருப்பி கல்யாணம் அப்படி போகும், ரிவர்ஸ்ல போகும். நீங்க வந்து முதல்ல ஃப்ரெண்ட் ஆகி லவ்ல இருந்து செப்பரேஷன்ல இருக்கீங்க. இப்போ இந்த செப்பரேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப், தென் லவ், தென் ஃபைனலி எ மேரேஜ் அப்படிங்கிற ஒரு லைஃப்குள்ள டெஃபினட்டா போவீங்க. உங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்கா இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ட்ரூ பாண்ட் உங்க 2 பேருக்குள்ள தெரியுது. அதாவது லவ்வை தாண்டி குரூப் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தெரியுது.
நீங்க இவங்க மேல இருக்க லவ்வ வேணா லூஸ் பண்ணிருப்பீங்க, உங்க மேல கோவத்துல இருப்பீங்க. பட் இவங்க மேல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, இவங்க நல்லா இருக்கணும்னு எங்க இருந்தாலும் நினைச்சிட்டே இருப்பீங்க. இவங்க மேல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அது வந்து மாறவே மாறாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் திரும்ப லவ் ஆகும், மேரேஜ் வரைக்கும் போகும். நீங்க வந்து கல்யாண வாழ்க்கையில ஒரு நண்பர்களை போல நிச்சயமாக சந்தோஷமா வாழுவீங்க. இன்னுமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு மெச்சூர்டான லெவலுக்கு டெவலப் ஆகும். இப்ப வர சண்டைகளை பார்த்துட்டு பயப்பட வேணாம். உங்க லைஃப், உங்க மேரேஜ் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே குரூப் 1, நம்ம டைட்டிலுக்கு வந்துடலாம். இந்த நபர் கூட உங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இப்போ உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து வந்திருக்கு. லவ், கம்பேஷன், அட்ராக்ஷன் எல்லாமே இருக்கு. ப்ரப்போசல், பேபி, மேரேஜ், ஒரு டிவைன் லவ் இது அதுவுமே இருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு இருக்கு. ஸோ நீங்க இந்த பர்சனை பத்தி உங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்குல்ல, எவ்வளவு கோவம் இருந்தாலும் இவங்க அடிக்கடி உங்க ட்ரீம்ஸ்ல நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. இவங்களுடைய ஃபேஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த நபர்கிட்ட இருந்து விலகிடலாம்னு நினைச்சா கூட முடியாது. அவங்கள மறக்கணும்னு நினைச்சா கூட அந்த மறதியிலையும் அவங்கதான் வந்து நிப்பாங்க. இது வந்து இதுல ஏதோ ஒரு சம்திங், ஒரு அட்ராக்ஷன் வந்து உங்க 2 பேருக்குள்ள இருக்கு. அதாவது அட்ராக்ஷன் மட்டும் இல்ல, இதுல லவ், கல்யாணம், குழந்தை அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் கூட உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. நிச்சயமா இந்த நபர் கூட உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஓகே குரூப் 1, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய். அதற்கு முன்னாடி பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. எல்லா விதமான பர்சனல் ரீடிங்ஸும் பண்ணி கொடுக்குறோம். கெரியர் ரிலேட்டடாக, மணி ரிலேட்டடாக, ஸ்டடீஸ் ரிலேட்டடாக, லவ் ரிலேட்டடாக எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்மள அணுகலாம். யூனிவர்ஸோட கைடன்ஸ் அப்படியே வாங்கி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஸ்பெஷல் ரீடிங்ஸும் எடுத்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளவர் ரீடிங், கேண்டில் ரீடிங், வாட்டர் ரீடிங், ஸ்பெஷல் ரீடிங்ஸும் பர்சனலா பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. நல்லதே நடக்கட்டும். இந்த நபர் கூட சீக்கிரம் உங்களுக்கு திருமணமாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டாடா குரூப் 1. ஓகே, நீங்க இந்த பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குரூப் 2 பைல் 2. இப்போ உங்களுக்கான கார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இது லாஸ்டா பார்ப்போம். யூனிவர்ஸோட மெசேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கார்டு பார்க்கலாம். கிளாக் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இவங்க கூட வந்து இப்போதைக்கு நீங்க வந்து பேசுற நிலைமையில இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு நீங்க இவங்க கூட வந்து பேசிட்டும் இருக்கலாம், பேசாமலும் இருக்கலாம். நான் வந்து ஒரு 60% வந்து நீங்க வந்து இவங்க கூட பேசாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன். 40% வந்து ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. அதாவது பேசுவீங்க, பட் இவங்களோட முழு இன்டென்ஷன்ஸ் என்ன உங்களை பத்தின்னு உங்களுக்கு கிளியரா வந்து தெரியாது. இந்த பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா குரூப் 2. அப்போ வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்க கூட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, சடனா காணாம வந்து போயிடுவாங்க. அதே மாதிரி நீங்க செப்பரேஷன்ல இருக்கீங்க, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கனாலுமே இவங்களை நீங்க ரீச் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாத வழியே கிடையாது. எப்படியாவது இவங்க கூட பேசிடணும்னு சொல்லி அவ்வளோ எஃபர்ட் வந்து எடுப்பீங்க. அப்படியே நீங்க இவங்களை ரீச் பண்ணிருப்பீங்க. அப்படி ரீச் பண்ணாலும் இவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்னா, எனக்கு டைம் வேணும், எனக்கு வந்து இந்த, அதாவது நம்மளுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் மறந்து திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து எனக்கு டைம் வேணும், நான் வந்து ஹீல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து போயிருக்கும், நிச்சயமா வந்து போயிருந்திருக்கும். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, உங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்து கிரியேட் ஆயிருக்கும். நீங்க வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் மறந்து இவங்க கூட பேட்சப் ஆகணும், இவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்க இன்டென்ஷன் வந்து இவங்க மேல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும்.
ஆனா இவங்களுக்கு என்னன்னா இன்னும் அந்த ப்ராப்ளம மறக்காம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஹீல் ஆகுறதுக்கு டைம் வேணும். ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஒரு நார்மல் பெர்சன் ஹீல் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்களோ, அதை விட 2, 3 மடங்கு இவங்க டைம் வந்து கேட்பாங்க. நான் ஹீல் ஆகணும், ஹீல் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ இவங்க ஹீல் ஆயிருக்காங்களா? உங்க மேல இருக்கிற இன்டென்ஷன்ஸ்லாம் மாறி இருக்கா? அந்த ஒரு மேரேஜ்க்கான விஷயம் எங்க 2 பேருக்குள்ள இருக்கான்னு கேட்டா, உங்க மேல இருக்க இன்டென்ஷன் வந்து நிச்சயமா மாறி இருக்கு. அதுல ஒரு நல்ல மாற்றம், நல்ல வளர்ச்சி வந்து தெரியுது குரூப் 2. நம்ம அடுத்தடுத்த கார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு நான் சொல்றேன். வெயிட் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஓகே, த ஃபூல் கார்டு வந்திருக்கு. நீங்களே பாருங்க, நியூ பிகினிங்ஸ்னு இருக்கா. நான் சொன்ன மாதிரி இப்பதான் இவங்க மனசு வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பல வருஷம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு டைம் வேணும், என்னால நடந்ததை வந்து மறக்க முடியல, நம்மளுக்குள்ள இருந்த ப்ராப்ளம் வந்து என்னால மாத்திக்க முடியல, ஹீல் பண்ண முடியல அப்படின்னே சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து எப்படா இவங்க வந்து மனசு மாறுவாங்க, இன்னும் எவ்வளவு காலம் வந்து இப்படியே சொல்லுவாங்க, நம்ம வேணுங்கிறாங்களா வேணாங்கிறாங்களா, அதாவது ஒரு பேட்சப் ஆகியே வரமாட்டேன்றாங்களேன்னு கஷ்டமா இருக்கும். அதாவது ஆன் அண்ட் ஆஃப்ல இவங்க இருக்காங்கனாலும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படின்னா பேசுவாங்க, ஆனா அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம், மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா மட்டும் அப்படியே அத ஓரம் கட்டிருவாங்க. அத பத்தி மட்டும் நீ பேசாத, இன்னும் நான் உன் கூட அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நீங்க இவங்க கூட பழகி இவங்க உங்களுக்கு லவ் சொல்லி இவங்க தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து இப்படி கல்யாணம் பண்ணிக்க போறோம், அப்படி கல்யாணம் பண்ணிக்க போறோம், நம்மளுக்குள்ள வந்து நம்ம வந்து பெரிய அளவுல வந்து நம்ம மேரேஜை வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து வந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள செப்பரேஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் நீங்களா இவங்கள போய் தேடி தேடி போய் பேசி எப்படியோ இப்ப அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்லயாவது. அப்படி பேசும்போது ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. கல்யாணத்தை பத்தி பேசினா அப்படியே நான் யோசிச்சு சொல்றேன், அன்னைக்கு எனக்கு இருந்த மைண்ட் செட் வேற, அப்ப நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனா இப்போ வந்து எனக்கு அந்த ஆஃப்டர் அந்த சண்டைக்கு அப்புறம் எனக்கு உன் மேல அந்த மாதிரி ஒரு தாட் வந்து இன்னும் வரல. ஏதோ புதுசா பார்த்து புதுசா பேசுற மாதிரி பண்ணுவாங்களே தவிர ஆல்ரெடி உங்களுக்குள்ள ஒரு லவ் இருந்தது, ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுங்கிறதையே அப்படியே மறந்துருவாங்க இந்த பர்சன். அதுலயும் நீங்க ரொம்ப வெறுமையாயிருவீங்க. என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க, நம்ம கூட பழகுனதை கூட யோசிக்க மாட்டேன்றாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அத இப்படி மனசுல வச்சுக்கிட்டு திரும்பி வந்து யாரோ மாதிரி பேசுறாங்க, ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க ரொம்ப சீரியஸா இவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்கதான் உங்க லைஃப்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. குரூப் 2 அப்படி இருக்கும்போது இவங்க சைட்ல இருந்து எந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுமே வராது. நான் சொன்னேன் இல்லைங்களா, 60% வந்து நோ கான்டாக்ட்ல இருப்பீங்க. ஸோ நோ கான்டாக்ட்ல இருக்கவங்க வந்து இவங்களுக்கு கால் பண்றதோ இவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றதோ எப்படியோ இவங்களை நீங்க ரீச் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. நான் ஒண்ணு நினைச்சிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி இவங்களுக்கு எல்லா வகையிலையும் சிக்னல்ஸ் வந்து அனுப்புவீங்க. அந்த சைடு இருந்து எந்த சிக்னலுமே வராது, ரெட் சிக்னல் தான் வரும். கிரீன் சிக்னல் வந்து பார்க்கவே முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்னா, இவங்க மனசு மாறி இருக்கா, இவங்க இன்னும் அதை நினைச்சிட்டு தான் இருக்காங்களா? ஏன்னா சண்டைங்கும் போது 2 பேருமே தான் ஹர்ட் ஆயிருப்பீங்க. அவங்களே உங்களை ஹர்ட் பண்ணிருக்காங்க, நீங்களும் அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கீங்க. பட் நீங்க ஹீல் ஆயிட்டீங்க. பட் அவங்க மட்டும் ஏதோ நீங்க தான் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ண மாதிரி, ரொம்ப நான் ஹர்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஹீலிங் டைம் வந்து இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து எடுக்கும். இப்போ உங்களுக்கு தோணும், நான் இவங்கள மேரேஜ் பண்ணணுங்கிற இன்டென்ஷன்ல வந்து கிளியரா இருக்கேன், இவங்க வந்து இன்னும் எனக்கு அந்த சிக்னல் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க, ஆனா நான் இப்போவும் அவங்க நினைச்சிட்டு தான் இருக்கேன். நான் சொன்ன மாதிரி 40% பேசிட்டு இருக்கலாம், 60% வந்து நோ கான்டாக்ட்ல நீங்க இருக்கலாம். ஸோ எல்லார் மனசுல இந்த கேள்வி இருக்கும் குரூப் 2க்கு, இவங்க வந்து எனக்கான பர்சன் நான் யோசிக்கிறேன், இவங்க வந்து எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லாம இருக்காங்க, இவங்க சைட்ல இருந்து எனக்கு எந்த பேச்சுவார்த்தையுமே இல்லை, இவங்க கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க. இப்போதைக்கு பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கு ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் பார்க்கும்போது. பட் இன் ஃபியூச்சர் இந்த பர்சன் மனசு வந்து மாறதான் செய்யும். ஏன்னா இங்க ப்ரோக்ரஸ்னு வந்திருக்கு. இந்த கார்டு செக் அவுட் பண்ணுங்க, முன்னாடி கொஞ்சம் டைமிங்ஸ் வந்து தள்ளி பாருங்க, நான் சொல்லியிருக்கேன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நிச்சயமா இந்த பர்சன் மனசு வந்து மாறிட்டே இருக்கு. பாசிபிலிட்டிஸ் வந்து நிச்சயமா இருக்கு. இவங்க கூட பேசுவாங்க,
இவ்ளோ நாள் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அது புரியுது. உங்களுக்கு வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு பிளைண்டா இந்த பெர்சன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. லைஃப் மேலயும் நம்பிக்கை வச்சிருக்கீங்க. இந்த பெர்சன் உங்கள தேடி வருவாங்க. உங்களுக்குள்ள கல்யாணம், சந்தோஷம், உங்க வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க இல்லைங்களா? அது நிச்சயமா உங்களுக்கு புதிய தொடக்கம் அப்படிங்கிற பேர்ல உங்க லைஃப்ல அந்த பெர்சன் வந்து என்ட்ரி குடுப்பாங்க. உங்களுடைய இந்த இன்னசென்ஸான நம்பிக்கைக்கு யூனிவர்ஸ் வந்து நிச்சயமா உங்க பெர்சன் மூலியமா பதில் கொடுப்பாங்க. அதுவும் இமீடியட்டா இனி வரப்போற நாட்கள்ல இந்த பெர்சன் சைட்ல இருந்து ஒரு மூவா வரும். நிச்சயமா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க நினைச்ச மாதிரி கல்யாணத்தை நோக்கி போகும் குரூப் 2. சோ கவலைப்படாதீங்க. இந்த கார்டு வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த கார்டு பார்க்கும்போது 2 ஆஃப் கப்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, நிச்சயமா இது வந்து கல்யாணத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு எடுக்கிறேன். யூனிஃபைட் லவ் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கனெக்ஷன். இது வந்து ஒரு மியூச்சுவலான அட்ராக்ஷன் தான். உங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்கு, பார்ட்னர்ஷிப் இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா அவங்க இன்னும் அதை மறக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு வந்து ஹீலிங் டைம் வந்து எடுத்துட்டே இருக்காங்க. ஆனா இந்த கனெக்ஷன் வந்து சொல்றேன், மேரேஜ் கனெக்ஷன் தான். ஆனா என்ன, கொஞ்சம் கஷ்டமான சிச்சுவேஷன்ல 2 பேருமே இருக்கீங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஆனா இந்த நபர் கூட உங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம்ங்கிறது கண்டிப்பா நடக்கும். ஆனா இவங்களுடைய மனநிலை மட்டும் மாறிட்டா போதும். ஓகே, சண்டை நடந்துருச்சு, இப்ப நம்ம மாறி வரலாம். இப்ப என்ன, அவங்க அப்படி பேசிட்டாங்க, நம்ம இப்படி பேசிட்டோம், இப்ப என்ன ஹீல் ஆனா முடிஞ்சு போச்சு, நம்மளோட பர்சன் தானே நம்மள அப்படி பேசினது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இவங்களுக்கு வரமாட்டேங்குது. நடந்ததையே நினைச்சு இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பர்சன் மனசும் மாறும். நான் சொன்ன மாதிரி இன் ஃபியூச்சர்ல கல்யாணத்துக்கான வேலையை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. கல்யாண ஏற்பாடு உங்க வீட்டுல நிச்சயமா நடக்கும் குரூப் 2. நீங்களே பாருங்க, மேரேஜ் கனெக்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. எப்பவோ கடவுள் வந்து உங்க 2 பேருக்குமான ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் போட்டு கொடுத்துட்டாரு. ஆனா என்ன, இப்போதைக்கு நீங்க ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா 60% பீப்புள் தான் பிரிஞ்சிருப்பீங்க. 40% வந்து இவங்க கூட நீங்க ஆல்ரெடி பேசிட்டு தான் இருப்பீங்க. ஆனா இந்த கல்யாணம்ங்கிற விஷயம் வரும்போது மட்டும்தான் இங்க ப்ராப்ளம் வந்து கரெக்டா வருது. சில பேருக்கு இவங்க கூட கல்யாணம் வரைக்கும் போயிருக்கும். குரூப் 2 தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் போயிட்டு கூட உங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்க பிரிஞ்சிருப்பீங்க. எனக்கு அந்த எனர்ஜி, அந்த வைப் வந்து எனக்கு தெரியுது. என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கூட போயிருக்கும், இல்ல கல்யாண பேச்சு வரைக்கும் கரெக்டா போய் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, எந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆச்சோ குரூப் 2, அதே ரிலேஷன்ஷிப் திரும்ப உங்களை தேடி உங்ககிட்ட வரும். நீங்க ஜெனியூனா இருந்திருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு, அது கிளியரா தெரியுது. இந்த பர்சனுக்கு உங்க மேல வந்து லவ் வந்து இருக்கு. ஆனா என்ன, அதை சொல்ல மாட்டேன்றாங்க. கூட்ட அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அன்னைக்கு அவங்க அப்படி சொல்லிட்டாங்கல்ல, அன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுல, திரும்ப செட் ஆகுமான்னு அப்படியே போட்டு யோசிக்கிறாங்களே தவிர செட் ஆகும், இதான் என் ரிலேஷன்ஷிப்னு வரமாட்டேன்றாங்க. ஃபியூச்சர்ல இந்த பர்சன் சைட்ல இருந்து கல்யாணத்துக்கான வேலை நடக்கும். இது கடைசியா பாத்துக்கலாம். இந்த கார்டு முடிஞ்சோடனே மிரர். ஓகே, பேச்சுக்கு தான் சொல்றாங்க. எனக்கு வந்து உன் மேல வந்து எந்த ஃபீலிங்ஸும் இல்ல முதல்ல மாதிரி, நான் இப்ப யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்க பர்சன். உங்ககிட்ட அப்படி நான் பேசியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் நீங்க அவங்கள எவ்வளவு தூரம் நோட்டீஸ் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க பர்சனுமே உங்களை நோட்டீஸ் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாம நோட்டீஸ் பண்றாங்க. நீங்க ஏதாவது சோசியல் மீடியால இருக்கீங்கனாலும் உங்களை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் பண்ணுவாங்க. நீங்க என்ன ஸ்டேட்டஸ் வந்து வைக்கிறீங்க, உங்க பர்சனை டேக் பண்ணி வைக்கிறீங்களா, நீங்களும் உங்க பர்சனை ஏதாவது டேக் பண்ணி வச்சீங்கன்னா இம்மீடியட்டா அவங்க அதை பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு அந்த ரியாக்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க. நீங்க என்னென்ன பண்றீங்க, என்னென்ன ஆப் யூஸ் பண்றீங்க, எதுல அப்டேட்டடா இருக்கீங்கன்னு எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. பட் ரிசல்ட் மட்டும், பேச மட்டும் மாட்டாங்க. பட் உள்ளுக்குள்ளேயே பார்த்து சந்தோஷப்பட்டுப்பாங்க. உங்க கூட மேரேஜ் லைஃப் வரைக்கும் இவங்க யோசிச்சிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இவங்க தான் உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் பண்ணிக்கலாமானே டைரக்டா வந்து கேட்டிருப்பாங்க. இந்த பர்சன் குரூப் 2 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாமாங்கிறத கேட்டதே இவங்க தான். இப்போ அந்த ப்ராப்ளம் நடுவுல நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏதோ ஒரு மனஸ்தாபம் உங்களுக்குள்ள நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அத மனசுல வச்சுட்டுதான் இப்போ உங்ககிட்ட இருந்து இவங்க ஒதுங்கி இருக்காங்க. ஆனா நிச்சயமா உங்களுக்கு கல்யாணம்னு ஒரு விஷயம் நடக்கும்போது அது இவங்க கூட தான் நடக்கும்.
ஏன்னா இவங்க உங்களை ஸ்டில் மிரரிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் அவங்கள மிரரிங் பண்றீங்க. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இவங்க ஆன்லைனுக்கு வராங்களா, இல்ல ஆஃப்லைன்ல இருக்காங்களா, என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்காங்க, நம்மள நினைக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி நீங்களும் இவங்களை பத்தி நினைச்சிட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கும் இவங்க மேல இனிஷியலா கோபம் வந்து இருக்கும் அந்த செப்பரேஷன்ன்ற போது. ஆனா இப்போ அந்த கோபம் அப்படியே கரைஞ்சு இப்ப என்ன தோணும்னா, இவங்க வந்து இப்போ நின்னா போதும், பேசினா போதும், மேரேஜ் ஆனா போதும், அந்த கோபம் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிருக்கும். பட் அவங்கதான் இன்னும் அந்த வழிக்கு வராம அப்படியே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாமே மாறும். ஏன்னா அவங்க உங்களை சீக்ரெட்டா வாட்ச் பண்றாங்க, சீக்ரெட்டா லவ் பண்றாங்க. பட் வெளியில தான் சொல்ல மாட்டேன்றாங்க. சீக்கிரமா வெளியில சொல்லுவாங்க. இந்த பர்சன் கூட உங்களுக்கு கல்யாணத்துக்கான வேலைகள் வந்து நிச்சயமாக நடக்கும். இப்போ இது கடைசியா யூனிவர்ஸோட அட்வைஸ். ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் வந்திருக்கு. நீங்க 2 பேரும் பேசிக்காம இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம இருக்கலாம், ஏன் பேசிட்டும் கூட சரியா பேசாம இருக்கலாம். ஆனா உங்க 2 பேரோட மனசு இருக்குல்ல, அது எப்பவுமே ஒரு கனெக்ஷன்லயே தான் இருக்கும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை உங்க பர்சனும் என்ன செய்வாங்க, மனசார நினைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க உங்களுக்கு எப்படியோ அவங்களோட எனர்ஜியை வந்து சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கே அது புரியாது. குரூப் 2க்கு சொல்றேன். நீங்க சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, டக்குன்னு உங்க பர்சனோட ஞாபகம் வரும். நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்க பர்சன் ஞாபகம் வந்து எந்திரிச்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வருதுன்னா உங்க பர்சன் சைட்ல இருந்து அவங்களுடைய எனர்ஜியை வந்து உங்க ஹார்ட்டுக்கு அவங்க அனுப்பிட்டே இருப்பாங்க. நீங்களும் அவங்கள ஹானஸ்டா நினைக்கும் போது அவங்களுக்கும் இதே சிம்டம்ஸ் எல்லாம் வரும். சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஆனா உங்களதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு தூங்கி எந்திரிச்சோடனே நீங்க தான் அவங்களுக்கு ஞாபகம் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை பத்தின தாட்ஸ் எப்படியாவது உங்க பர்சனுக்கு வரும். உங்க பர்சனை பத்தின தாட்ஸ் எப்படியாவது உங்களுக்கு வரும். அவங்கள நீங்க ஏதாவது ஒரு வழியில வந்து அவங்க நேம பார்க்கலாம், இல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ், இப்படி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து உங்க பர்சன் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. நான் இருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து யூனிவர்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சடனா மேரேஜ் வீடியோஸா உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க மேரேஜ் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வரும். நான் சொல்ற மாதிரி இந்த பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாவே நடக்கும். இவங்க கூட தான் உங்க மேரேஜ் அப்படிங்கிறது கன்ஃபார்மா யூனிவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கார்ட்ல. நான் சொன்ன மாதிரி தன்னுடைய கொஸ்டினுக்கு வந்துடலாம். வில் யூ மேரி திஸ் பர்சன் அப்படின்னு கேட்டா, வில் யூ மேரி அ பர்சன் கேட்டா, கண்டிப்பா இந்த பர்சன் கூட உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து உறுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. உங்க பைல்கான ரீடிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. நான் எல்லா விதமான ரீடிங்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். கெரியர், லவ், ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ரீடிங்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பெஷல் ரீடிங்ஸ் வந்து லைக் ரோஸ் ரீடிங்ஸ், வாட்டர் ரீடிங்ஸ், கேண்டில் ரீடிங்ஸும் பர்சனலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க கண்டிப்பா யூனிவர்ஸோட கைடன்ஸ் எடுத்து நலமோடு வளமோடு வாழணும். சீக்கிரம் இந்த நபரை திருமணம் செஞ்சுக்கணும்னு மனதார பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. Stay positive, be positive. டாடா.